அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் ராமஜெயம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளர் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வேட்பாளர், தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் எப்பொழுதுமே சிறப்பாக செய்யக்கூடிய ஒருவர். அவரைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே வெற்றி வேட்பாளராக ஒப்படைத்திருக்கிறார். இந்த தொகுதியில தான் நம்முடைய ஆட்சி வந்த பிறகு பல தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட்டிருப்பது இந்த தொகுதியில தான். வின்ஃபாஸ்ட் வியட்நாமை சார்ந்த ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனி அடிக்கல் நாட்டி 18 மாசத்துல அந்த கம்பெனி கட்டி முடிக்கப்பட்டு முதல் கார் வெளியில வந்துருச்சு. அது இந்த தொகுதியில தான் கொண்டு வரப்பட்டது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை கிடைக்கணும்னுக்காக தனியா அவர்களுக்காக ட்ரைனிங் கொடுத்து அதற்கு அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலீடுகள் எல்லாமே தூத்துக்குடி தொகுதிக்கு ஒரு தொழில் முதலீடு வருதுன்னா அது முதல்ல ஒட்டப்படாததுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த பகுதியில் தான் நிறைய தொழில் முதலீடுகள், தொழிற்சாலைகள் நாம் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமெல்லாம் கையெழுத்து போட்டு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் மிகப்பெரிய பர்னிச்சர் சிப்காட் உருவாக்கப்பட்டது இதே தொகுதியில தான். அங்கேயும் தொழிற்சாலைகள் வரப்போது நிறைய பேருக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தொகுதியில தான் அதிகமாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பெனிலரும் வேற யாருக்கா வேலை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற கவலையும் வேண்டாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் எந்த கம்பெனி வந்தாலும் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். அதையும் தாண்டி சும்மா வேலை கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? நம்முடைய பிள்ளைங்களுக்கு அதுக்கான தனி பயிற்சி வழங்குகிறோம். இந்த நிறுவனம் வருது, இதுக்கு இந்த திறமை இருந்தாதான், அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அத்தனை முயற்சிகளையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு முதலமைச்சர். ஆட்சி மறுபடியும் வந்தவுடன் அது 1500 ரூபாயாக, தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அடுத்து ஆட்சிக்கு வந்தவுடன் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய அந்த முதல் 6 மாசத்துக்கு இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். எந்த வேலைக்கு போறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி வழங்கப்பட்டு அந்த பயிற்சி வழங்கக்கூடிய அந்த நேரத்துல அவர்களுக்கு ஒவ்வொரு மாசமும் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆட்சியில்தான் 363 ஊரக குடியிருப்புகளுக்கு 430 கோடி மதிப்பீட்டுல கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 363 அப்படிங்கிற அந்த கூட்டு குடிநீர் திட்டம் நம்முடைய ஆட்சியில தான் கொண்டு வரப்பட்டு அது இன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து மக்களுக்கான எத்தனையோ நல்ல திட்டங்களை செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி நல்லாட்சி. இந்த தேர்தல் நேரத்துல நமக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை வேலைகளையும் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மள பயமுறுத்திடலாம் நினைக்கிறாங்க. எல்லாரையும் இந்த தேர்தல் நேரத்துல
தேவையில்லாம டெல்லியில இருக்கவங்க சொல்லி கேஸ் போட சொல்றாங்க. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல யாரும் இல்லை. திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவரை பார்க்க விடக்கூடாது அப்படின்னு இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை அவர்களுடைய வீட்டுல ரெய்ட் பண்ணி அவரை வெளியில போக விடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். ஆனால் இங்கே இதே தொகுதியில இருக்கக்கூடிய அமமுக வேட்பாளர் அவருடைய வீட்டுல காசு இருக்கு அப்படின்னு செய்தி கிடைத்து போலீஸ் அங்க போகும்போது அவரு ஒரு பெட்டியை தூக்கி வெளியில போடுறாரு. போட்டா அதுல பணம் இருக்கு. அத போலீஸ் பிடிச்சிருக்காங்க. ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் வீட்டுக்குள்ள போய் சோதனை இடுவதற்கு தயாராக இல்லை. இது எந்த அளவுக்கு திமுக இல்லைன்னா கூட இருக்குன்னு கேஸ் போடுறாங்க. ஆனா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களா இருந்தா இருந்தாலும் உள்ள கூட போய் கூட நான் பார்க்க மாட்டேன்னா எந்த வித நியாய உணர்வுமே இல்லாம தொலைக்காட்சியில செய்தி வந்துருச்சு. இவ்வளவுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு எதையுமே பற்றி கவலைப்படாமல் நியாய நீதி எதை பற்றியுமே கவலைப்படாம செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அதை அவங்களை பயன்படுத்தி கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் மிரட்டிடலான்னு கனவு கண்டு கொண்டு அவங்க கால கைகட்டி விழுந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இதுதான் அவர்களுடைய கூட்டணி. சகோதரிகளோட பேரை சொல்லி 33% இடஒதுக்கீடு கொண்டு வரேன்னாங்க. இப்ப பெண்களுக்கு எதிராக அந்த இடஒதுக்கீட்டை நிறுத்திட்டான்றாங்க. இல்லையிலேயே இடஒதுக்கீடு கொண்டு வரல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களோட எண்ணிக்கையை குறைச்சு வடநாட்டில் இருக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கையை அதிகம் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் எந்த சட்டத்தை வேணாலும் நம்மளை கேட்காமையே கொண்டு வந்துடுறான். இதை செய்யணும்னு தான் நினைச்சாங்க. பேரு தான் மகளிர் மசோதா. உள்ளே உள்ள இருந்தது நம்ம தொழில் மறு சீரமைப்பு. அதுல அவங்களோட எண்ணம் தமிழ்நாட்டு உரிமைகளை பறிப்பது. இதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் சேர்ந்து நிறுத்தி இருக்கிறோம். அவங்க சொல்றபடி 850 மாற்றணும்னா எதையும் நிறுத்த முடியாது. தமிழ்நாட்டு எல்லாத்துக்கும் பேர் மாற்றுறாங்க. 100 நாள் வேலைக்கு கூட பேர் மாற்றி 100 நாள் வேலையும் நிறுத்தியாச்சு. இப்ப அந்த பேர் மாத்துறாங்கன்னு நாளைக்கு தமிழ்நாட்டு பேரை மாத்துறாங்கன்னா கூட நம்மளால நிறுத்த முடியாது. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் டெல்லியில ஆட்சியில இருக்கிறார்கள். அவங்களோட தான் கூட்டணியில அதிமுக அமமுக. இவங்க என்ன சொன்னாங்க? அமமுக தலைவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிறதா இருந்தா ஒரு முகம் கயிறுல தொங்கிடலான்னு. இன்னைக்கு கூட்டணி வைத்துக் கொண்டு நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்படின்னு கையை போட்டுட்டு நிக்கிறாங்க. அது கொள்கைக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத கூட்டணி. தேர்தலுக்கு தேர்தல் மாறும். இதே அதிமுக போன தேர்தலுக்கு நாங்க பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஒட்டு இல்லை உறவு இல்லை என்ன சொன்னாங்க. இந்த தேர்தலில் ஒன்னா வந்து சந்தர்ப்பவாதத்திற்காக ஒன்றாக இணைந்து கொண்டு இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்த மாசம் மீண்டும் முதலமைச்சராக பதவி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். மறுபடியும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். முதியோருக்கான உதவித்தொகை 1200 2000 உயர்த்தி வழங்கப்படும். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் சொந்தமா தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு
சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு கடன் வழங்கப்படும். விவசாயிகளுக்கு புதிய மின் மோட்டார்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் அந்த மின் மோட்டார்கள் வழங்கப்படும். இதையெல்லாம் தாண்டி நீங்க ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்னது? வேணாமா? அமைதியார் இவங்க வாங்கிட்டு போடுறாங்க. அவங்க வாங்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய் கூப்பன் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு உங்களுக்கு அந்த கூப்பனை கொடுக்கும். பேங்க்ல எல்லாம் காசு போட மாட்டாங்க, கூப்பன் கொடுப்பாங்க. பேங்க்ல காசு போட்டா என்ன ஆகும்? பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி மோடி இல்லையா, அதனால பேங்க்ல போடல. இல்லைன்னா காசு மிச்சம் மோடி எடுத்தது போக மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த செலவு அந்த செலவுன்னு வர வாங்கிடுவாங்க. அதனால உங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரிகள் அவங்களுக்கு வேலை பலு அதிகம், அதை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு எது தேவை என்று நினைக்கிறீங்களோ, வாஷிங் மிஷினா இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேர்வு செய்து வாங்குவதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய்க்கான கூப்பனை பக்கத்துல இருக்க கடையில கொண்டு போய் கொடுத்து நீங்க வேணுங்கிறத வாங்கிக் கொள்ளலாம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், திமுக எப்ப சொன்னாலும் செய்து தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தலைவர் கலைஞர் அவர்கள் நல்ல தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கிறாரு, கொடுத்தாரா? இன்னும் சில பேர் வீட்டுல வேலை செய்தா, நிறைய பேர் வீட்டுல வேலை செய்யுது. அதுதான் அதுக்கப்புறம் வந்த மிக்சி எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, வேளாங்கண்ணிக்கு போச்சா? சரி. அதனால எதை சொன்னாலும் அதை செய்து தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்க 2016 செல்போன் கொடுக்கிறோம். நாங்க அதிமுக தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல யாரா வாங்கினாங்க இருக்கீங்களா? இல்ல 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 செல்போன் வரல. அதனால அதிமுக தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், வாக்குறுதியாக இருக்கட்டும், எதையும் நிறைவேற்றியது கிடையாது. அவங்க கொடுத்த அந்த லேப்டாப் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி, மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அடுத்த 5 வருஷத்துல நம்முடைய பிள்ளைங்களுக்கு, படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு 35 லட்சம், அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். இதையெல்லாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் மறுபடியும் உருவாக்கி தர வேண்டும். அதை விட முக்கியமா தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்க, தமிழ் மொழியை பாதுகாக்க, நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். அதை பலப்படுத்துவதற்காக நம்முடைய ராமஜெயம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.